அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெர்சிஸ்டன்ட் ஸ்டண்டிங் கிரைசிஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டண்டிங் அப்படிங்கிறது தெரியும். ஒரு பர்டிகுலர் ஏஜுக்குன்னு ஒரு வளர்ச்சி இருக்கணும், ஒரு ஹைட் இருக்கணும். அந்த ஹைட் இல்ல அப்படின்னா அதை நம்ம ஸ்டண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்தியாவில் ஸ்டண்டிங் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ப்ராப்ளமா இருக்கு. ஓகேங்களா? 2018 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்தியாவுல ஸ்டண்டிங் பர்சன்டேஜ் 38% இருந்துச்சு. அதனாலதான் போஷான் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. போஷான் திட்டத்தோட முக்கியமான காம்பனன்ட் என்னன்னா மிஷன் 25/2022. அதாவது ஸ்டண்டிங்க 38%ல இருந்து 25% கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது அதனுடைய டார்கெட். இருந்தாலும் கொரோனாலாம் வந்தனால இப்ப என்ன ஆயிருச்சு, நம்மளால அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல. 38% இருந்த ஸ்டண்டிங் இப்ப 37% கம்மி ஆயிருக்கு. அவ்வளவுதான், 1% தான் கம்மி பண்ணியிருக்கோம். அப்ப இந்தியாவில ஸ்டண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப பெர்சிஸ்டன்டா இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எதனால நமக்கு இந்த ஸ்டண்டிங் அப்படிங்கிறது வருது அப்படிங்கறத இங்க நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபேக்டர்ஸ் பிஹைண்ட் ஸ்டண்டிங். ஃபர்ஸ்ட் மேட்டர்னல் ஹெல்த் அண்ட் டீனேஜ் பிரெக்னன்சிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டீனேஜ் பிரெக்னன்சிஸ் இந்தியாவில் சைல்டு மேரேஜ் அப்படிங்கிறது 23.3% இருக்கு as per NFHS 5 படி பாக்குறப்ப. ஓகேவா? ஸோ இந்த டீனேஜ் பிரெக்னன்சிஸ் அதிகமா இருக்கனால இந்த டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு வந்து சைல்டு பியரிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்காது. குழந்தைய தாங்கிக் கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது. ஓகேங்களா? அவங்க பாடி வந்து அந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆயிருக்காது. ஓகேவா? குழந்தைய தாங்கிக்கிற அளவுக்கு. ஓகேவா? சோ இதனால என்ன ஆகுது, அந்த குழந்தைய சரியான முறையில அவங்கனால வயிறுலயும் வளர்க்க முடியல, பராமரிக்கவும் முடியல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா. சோ அது ஒரு பெரிய காரணமா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்தது மதரோட எஜுகேஷன். இப்ப எஜுகேட்டட் மதர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைய நல்லா பராமரிக்கிறாங்க. ஓகேவா? ஆனா அன்எஜுகேட்டட் மதர்ஸ் வந்து அவங்க குழந்தைய நல்லா பராமரிக்கிறது இல்ல. அதனாலதான் எஜுகேட்டட் மதர்ஸோட குழந்தைங்க மத்தியில பாத்தீங்கன்னா ஸ்டண்டிங் பர்சன்டேஜ் 26 தான் இருக்கு. ஆனா அன்எஜுகேட்டட் மதர்ஸ்னா அது 46% இருக்கு. அப்ப எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு கீ ஏரியாவா இருக்கு. ஆன்டிநேட்டல் கேர், அவங்களுக்கு கரெக்டான நியூட்ரிஷன் கொடுக்கறது, ஏதாவது யூடியூப்ல பார்த்தாவது கொடுத்துருவாங்க இல்லையா? சோ இந்த மாதிரியான எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணுது. அடுத்தது சிசேரியன் டெலிவரிஸ் அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சிசேரியன் டெலிவரிஸ் வந்து இப்ப அதிகமாயிருச்சு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 22% இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டிலுமே சரி நிறைய சிசேரியன் டெலிவரிஸ் அப்படிங்கிறது அதிகமாயிடுச்சு. இந்த சிசேரியன் டெலிவரிஸ் அதிகமானனால என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுப்பாங்க, சுகப்பிரசவமா இருந்துச்சு அப்படின்னா. ஆனா அந்த ஒரு விஷயத்த நம்மளால சி செக்ஷன் டெலிவரி பண்றப்ப பண்ண முடியல. ஏன்னா குழந்தைய ஆபரேஷன் பண்ணி எடுத்தோடனே இன்குபேட்டர் வச்சிடறாங்க. தாய்மார் என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு வந்து ஊசி எல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் தூங்க வச்சிடறாங்க. அப்ப இனிஷியலா தேவைப்படக்கூடிய அந்த அந்த தாய்ப்பால் வந்து கிடைக்காம போயிருது. அந்த ஃபர்ஸ்ட் தாய்ப்பால்ல தான் வந்து அது அவ்வளவு நியூட்ரிஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கறது சொல்றாங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்டா ஆஹ் அந்த தாய்ப்பால் அப்படிங்கிறது முதல்ல ஒரு 6 மாசத்துக்காவது கொடுக்கணும். ஆனா கிட்டத்தட்ட 64% பாதி பேருக்கு வந்து அந்த ஒரு ஆஹ் தாய்ப்பால் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? 64% மட்டும்தான் கிடைக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா? அடுத்தது இன்இக்வாலிட்டி இன் பெஸ்ட் ஃபீடிங் ப்ராக்டிசஸ். இப்ப மேட்டர்னிட்டி லீவ் வந்து வாங்கிட்டு போவாங்க. இப்போ ஒரு ஃபார்மல் ஜாப்ல இருக்கவங்களுக்கு 26 வீக் வந்து மேட்டர்னல் லீவ் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? 8 வீக்ஸ் பிஃபோர் பிரெக்னன்சி, 18 வீக் ஆஃப்டர் பிரெக்னன்சி, 26 வீக்ஸ் வந்து இருக்கும். ஆனா ஒரு இன்ஃபார்மல் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறந்து ஒரு ஒரு வாரம் மேபி ஒரு மாசம் இருக்கலாம். அதுக்கப்புறம் வேலைக்கு போய் ஆகணும். அப்பதான் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். அப்ப அந்த குழந்தைக்கு வந்து அந்த தாய்ப்பால்ல இருக்கக்கூடிய சத்து எல்லாம் கிடைக்காம போயிடும். ஓகேவா? சோ அதனாலயும் ஸ்டண்டிங் ஏற்படுது. அடுத்தது புவர் டயட்ரி குவாலிட்டி அண்ட் இன்அடிக்குவேட் நியூட்ரிஷன். நம்மளோட பிளேட்ல வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் தான் அதிகமா இருக்கு. புரோட்டீன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதெல்லாம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அதான் இங்க கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 11% சில்ட்ரனுக்கு தான் மினிமம் அக்செப்டபிள் டயட்டே இருக்கு. மினிமம் அக்செப்டபிள் டயட்னா என்னது? டயட்டோட டைவர்சிட்டி இருக்கணும். நம்ம பிளேட்ல இருக்கக்கூடிய ஃபுட்ல டைவர்சிட்டி இருக்கணும். அதே மாதிரி டைம்லி அது கிடைக்கணும், ஃப்ரீக்வெண்டா அது கிடைக்கணும். அதுதான் வந்து மினிமம் அக்செப்டபிள் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. டயட் டைவர்சிட்டி அண்ட் டைம்லி அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட். சரியா? சோ இதெல்லாமே வந்து இல்லாம தான் இருக்கு. நிறைய இந்தியாவுல ஜீரோ ஃபுட் சில்ட்ரன் தான் அதிகமா இருப்பாங்க. ஜீரோ ஃபுட் சில்ட்ரன்னா கடந்த ஒரு 12 மணி நேரத்துக்கு எந்த விதமான சாப்பாடுமே எடுத்துக்காத சில்ட்ரன் ஜீரோ ஃபுட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தரப்பிரதேசல ஜீரோ ஃபுட் சில்ட்ரன் அதிகமா இருப்பாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்னாலையும் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்டண்டிங் அப்படிங்கிறது ஏற்படுது. அடுத்தது அனீமியா அமாங் மதர்ஸ் அண்ட் சில்ட்ரன். ஸோ விமனுக்கு வந்து 57% அனீமியா இருக்கு. இதனால என்ன ஆகுது, அது அப்படியே டைரக்டா குழந்தைகளுக்குமே அனீமிக்கா மாற ஆரம்பிக்கிறாங்க. அதனாலயும் ஸ்டண்டிங் ஏற்படுது.
புவர் சானிடேஷன் அண்ட் அன்சேஃப் வாட்டர், இன்னும் ஓப்பன் டெஃபிகேஷன் பண்றாங்க. கண்டாமினேட்டடான கிரவுண்ட் வாட்டர் குடிக்கிறதுனால கட்டோட ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகுது. இதனால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு பசியே எடுக்காம நம்மளால ஃபுட்டு நிறைய இன்டேக் பண்ண முடியாம இருக்கு. ஸோ இதுவுமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்டண்டிங் அப்படிங்கறது இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது பாவர்ட்டி, எல்லாத்துக்குமே பாவர்ட்டிங்கிறது ஒரு காரணம். ஸோ இங்கேயுமே பாவர்ட்டிங்கிறது ஸ்டண்டிங்க்கு ஒரு காரணமா இருக்கு. சரியா? இப்ப வே ஃபார்வர்டுங்கிறது என்ன கொடுக்கலாம், நம்ம எல்லாமே நெகட்டிவ்ஸா சொல்லியிருக்கோம். அதை அட்ரஸ் பண்ணுங்க, இதை அட்ரஸ் பண்ணுங்க, இதை அட்ரஸ் பண்ணுங்கன்னு சொன்னா அதுதான் வே ஃபார்வர்ட். சரியா? ஸோ இந்த இடத்துல ஸ்டண்டிங் அப்படிங்கிறது எதனால வருது அப்படிங்கிறத, எதனால இந்தியாவில் ஸ்டண்டிங்கை நம்மளால கம்மி பண்ண முடியல அப்படின்னாலுமே அதுக்கு இதுதான் ஆன்சர். சரியா? ஸ்டண்டிங் ஏன் தொடர்ச்சியா இருக்குனாலும் இதான் ஆன்சர், எதனால கம்மி பண்ண முடியலனாலும் அதுக்கு இதுதான் ஆன்சர். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? தேங்க்யூ.